தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆகாப் என்கிற இஸ்ரவேல் ராஜாவை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மிகவும் மோசமான ராஜா. இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வாழக்கூடாது என்பதற்கு ஒரு தவறான முன் உதாரணமாய் வாழ்ந்தவன் ஆகாப் ராஜா. சிம்ரியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்தவன் ஆகாப் ராஜா. சீதோனின் இளவரசியாகிய ஏசபேலை திருமணம் செய்தவன். மிகவும் தவறான ஒரு முடிவை எடுத்தான். ஏசபேல் அருவருப்பான பாகாலை வணங்கவும் அதற்கான ஆலயங்களை கட்டவும் ஆகாபை தூண்டினான். ஆகாப் பாகாலுக்கு அவன் ஆலயங்களை கட்டினான், பலிபீடங்களை கட்டினான், ஜனங்களை எல்லாரையும் தவறாக வழி நடத்தினான் என்று பார்க்கிறோம். அவர்கள் பாகாலை இனவிருத்தியின் தேவன் என்றும் செழிப்பின் தேவன் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகாப் பாகாலுக்கு நரபலி செலுத்துகிறான். நரபலி தேவனுக்கு மிகவும் அருவருப்பானது. அதனால் தேவன் அதை வெறுத்தார். ஒரு கட்டத்தில் நல்ல ராஜாவாகிய யோசபாத், யூதாவின் ராஜா, ஆகாபோடு கூட இணைந்து சீரியரோடு யுத்தம் பண்ணும்படியாக ஒரு தவறான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார்கள். ஆகாப் ராஜா தன்னுடைய பாகால் தீர்க்கதரிசிகளை அழைத்து யுத்தத்திற்கு போகலாமா என்று கேட்டபொழுது எல்லாரும் போகலாம், உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யோசபாத்து நிமித்தமாக கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆகிய மிகாயாவை கேட்கிறார்கள். மிகாயா சொல்லுகிறான், அந்த யுத்தத்திலே ஆகாப் ராஜா மரித்து விடுவான் என்று சொன்ன உடனே ஆகாப் ராஜாவுக்கு கோபம் வந்து மிகாயாவை தண்டிக்கிறார்கள். வேஷம் மாறி ஆகாப் ராஜா யுத்தத்துக்கு போகிறார். ஒரு சீரிய இராணுவ வீரன் தவறுதலாக எய்த ஒரு அம்பு ஆகாப் ராஜாவின் நெஞ்சிலே பட்டு அவன் மரித்து விடுகிறான். 21ஆம் அதிகாரத்தில் நாபோத் என்கிற ஒரு நல்ல மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை, அது ஆகாப் ராஜாவுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்ததுனால அதன் மேல் அவன் இச்சிக்கிறான். ஏசபேல் நாபோத்தின் மேலே தவறான குற்றச்சாட்டுகளை சாட்டி அந்த நாபோத்தை கொன்றுவிட்டு இந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அது கர்த்தரின் பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பாய் மாறியது. அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே ஆகாபுடைய வம்சத்தார் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். ஏசபேல் கொன்று போடப்பட்டாள். யெகூ ராஜா மூலமாக இந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. ஆகாபுடைய ராஜாவின் இரத்தத்தை நாய்கள் நக்கின. மேலேது தள்ளிவிடப்பட்ட ஏசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்றன. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ராஜா உடைய சரித்திரத்தை எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கோ தேவன் நம்முடைய ராஜா, இயேசு கிறிஸ்து மகாராஜா. அவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை தினந்தோறும் நடத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே நிறைந்திருக்கிறார். அவர் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நடத்துகிற ஆவியானவர். நமக்கு எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.